டேய் ஆர்எஸ் கேட்டு உன் சோழிய முடிச்சு இன்னைக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். டாட்டா பை பாய் வரட்டா. டேய் வந்து மந்தியா ஏட்ரா வந்தியா கிளம்புவோம். ஆர்எஸ் கேட்டு போய் சேர்ந்துட்டான். இனிமேல் இந்த உலகத்துக்கு நாம தான் டான கிளம்பா போவோம். ஐயோ பாவம் ஆர்எஸ் கேட்டு எப்படி இங்க வந்தான்னு தெரியல. உயிருக்கு போராடிக்கிட்டு வேணையே வீட்டுக்கு தூக்கிட்டு போய் உயிரை காப்பாற்றுவோம். முதல்ல ஆரஞ்சு கேட் நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த மூலிகை சூப்ப கூடி உன் உடம்பு பழைய மாதிரி நல்லா முழுவேறி வெறித்தனமா ஆயிரும். ஆரஞ்சு கேட் அப்படிதான் நாட்டங்க உங்களால முடியும். உங்களை பார்த்து இந்த உலகமே அடங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த நீங்க தான் தக்க வச்சுக்கணும். உங்களால முடியும். செய்யுங்க. குருவே என்ன பண்றீங்க? சோடா பட்லரி கத்து கொடுக்குறீங்களா? இது ஒரு வித்தையா? அருமையான அடி. கத்தியா தீட்டுறான் போய் பொழக்கிறான் பாரு பண்ணி வண்டினா. பண்ணி வண்டியா 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி போனாலும் அப்படியே திரும்பி ஆரஞ்சு கேட்டு வந்துட்டான்னு சொல்லு. உங்க ஐயா ஓங்கி ஒரே அடிதான் கேட்டு கிட்ட எல்லாம் உடச்சிட்டு வெளியே போய் உள்ள உங்க ஐயா வந்து மோதி படுறா. செங்கிட்ட மோதாதே நான் வீராதி வீரனடாதே பண்ணி மதியா வாடா மோதி பாப்போம். எங்கடா ஓட்ட பாக்குறா? இந்த வாங்கிக்கோ ஸ்பெஷல் பாம் எப்படி இருக்கு? சூப்பரா கோயில மதியா தரடி மதியா வேற லெவல் அடிச்சு தொங்க விட்டான். மறக்காம லைக்கை போட்டுருந்தேன். அடுத்த வீடியோல பாக்குவோம். பை பை. ஐயோ விடாம திறக்கிறான் இந்த கரடி மண்டே. என்னாலும் சரி இந்த வெப்பன் அவன் கையில கிடைக்கவே கூடாது. எங்கிட்ட எப்படி நான் காப்பாத்தி எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். இந்த வெப்பன் எனக்கு தான் நான் ஐயாலா போடா அங்கிட்ட உன்னை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். இனிமேல் எவனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அத பாருங்க ஆரஞ்சு தூக்கி ஆத்துல போட்டாங்களே போய் புளிமண்டி கிட்ட சொல்லுவோம். டே புளிமண்டி ஆரஞ்சு கிட்ட அடிச்சு ஆத்துல போட்டான் அந்த கரடி மண்டியா உயிர் போராடிட்டு இருக்கான். போய் காப்பாத்துவா. கரடி மண்டி எனக்கு கத்தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் நண்பன் மேல கைய வச்சா என்ன நதக்குன்னு இப்ப காட்டுறேன் பாரு. இந்த வெப்பனை வச்சு இதை விட பல மடங்கு பவர்ஃபுல் வெப்பனை நான் இப்ப உருவாக்குற அந்த உலகத்துல அவன் என்னை அடிக்கவும் முடியாது. என்கிட்ட போது ஜெபிக்கவும் முடியாது. பார்க்க வேண்டாம் வாங்கடா. ஐயோ பாவம் என் நண்பனுக்கு அந்த நிலைமை. என் நண்பன் அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கரடி மண்டியை என்ன பண்றதுன்னு மட்டும் பாரு. நண்பா நீ வெளியே வர நம்ம பாத்துக்குவோம். டே நண்பா உனக்கு என்னடா ஆச்சு? இருந்துச்சு பாரு. உன் நண்பன் புலி மண்டையை வந்திருக்குண்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நான் காப்பாத்திடுறேன். நண்பா நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் கூடி சீக்கிரத்துல சரி ஆயிரும். அந்த கரடி மண்டி எங்க இருக்குன்னு பார்த்து பந்து அடிட்டு வரான். டே கரடி மண்டியா என் நண்பன் யாருன்னு தெரியாம அவன் மேல கைய வச்சுட்டா. எல்லாரும் கேஸ பத்த வச்சா ஃபயர் வரும். என் வாயிலே ஃபயர் வரும்டா பாருடா. டே காட்டுமா கரடி மண்டியா நான் அடிச்ச தாங்க மாட்டா 4 மாசம் தூங்க மாட்டா. வாடா மோதி பாக்கலாம். டே கரடி மண்டியா உனக்கும் எனக்கும் சண்டா. இப்ப ஒடிய போது உன் மண்டா. உன் தலையில இருக்கு கொண்டா. அத வட்ட போறண்டா மண்டா. டேய் கரடி மண்டியா நீ என்னதான் பவர்ஃபுல் வெப்பன் இருந்தாலும் அறுவாளுக்கு முன்னாடி நீ தூசிடா. இவ்வளவு நேரம் நான் அடிச்சது சாத அடி. இப்ப ஒரே அடி ஓங்கி அடிக்க போறோம் பாரு. அது புயல கூட வேகமா இருக்கும் கோயால. நீயோட நீ க்ளோஸா கத்தி நல்லா சார்பா தாங்குது. தொடச்சி வைப்போம். அடுத்த அட்டம்துக்கு உதவும். கரடி மண்டியா கோயால அளந்துகிட்டே இருக்கலாம். ஆரஞ்சு கட்டினா எப்பவுமே பயம் இருக்குண்ணா. ஒத்த மாமே மறக்காம லைக் கூட்டு போயிருங்க கைஸ். யாரும் அந்த ஃபிகர் பாக்கிறதுக்கு சும்மா டக்கரா இருக்கா. நம்மளுக்கே தெரியாம நம்ம பிளாட்டுக்கு எப்ப கூடி வந்தா கொஞ்சம் 2 வாரத்துக்குள்ள ஃபிகர் விட்டு போய் ஒரு பிட்ட போட்டு வந்துருவோம். ஏ பொண்ணா இந்த மாதிரி வேணாலும் நீ செய்யாத. உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்னை கூப்பிடு நான் வரேன் சரியா? ஆஹா இந்த நேரம் பார்த்தா நான் பொந்தானி கிட்ட மாட்டணும். தண்டசூரி என்ன பண்றான்? வீட்டு விட்டு வெளியவே வரமாட்டானே. ஆளை பார்த்த உடனே பம்பி வேற ஓடுறான். என்னமோ இருக்கு சம்திங் இஸ் ராங். போய் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு குப்பியெல்லாம் த்ரோ பண்றாரு. ஓஹோ இதுதான் நான் கதை. இதுக்குதான் திருட்டு போன மாதிரி பம்பி ஓடனா இது மாப்பிள்ள வரான். டே தண்டசூரி வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறானா அவளுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும். வராண்டா ராணி அஜெண்டா வீட்டுல எல்லாம் போட்ட படிக்குது. அப்ப கூட உனக்கு என்ன ஜெல்ஸா கேக்குது. இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கீழே த்ரோ பண்ணுவாங்க. அதான் உனக்கு நைட்டு சாப்பாடு. பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க.